தந்தை மைந்தன் தூயாவின் பெயராலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் இறைவேண்டல் செய்வோம். நேசிக்கிற பரலோக தந்தையே, இந்த 8ஆம் மாதத்தின் 3ஆம் ஞாயிறன்று இந்த பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் ஒருவேளை ஒரு குடும்பமாக வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஊடகத்தின் வாயிலாக உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொன்னான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான நாளிலே இந்த தேசத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதித்தீர். இதே நாளிலே 1947ஆம் ஆண்டன்று இந்த தேசத்திற்கென்று நீர் ஒரு சுதந்திரத்தை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான நாளிலும் கூட உம்மை ஆராதிக்கும்படியாக நல்ல பிதாவே எங்களுக்கு ஒரு வழியை நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர். இப்பொழுதும் கூட இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கின்ற, இதிலே கலந்து கொள்ளும்படியாக ஆயத்தத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் பாமாலையிலே 342ஆம் பாமாலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 342, 1ஆம், 2ஆம், 5ஆம் மற்றும் 6ஆம் சரணங்களை நாம் பாடுவோம். பாமாலை 342. இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம்.
we shall follow the second order of service. கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கர்த்தர் பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழக்கடுவோம். ஆண்டவரே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியே கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக செல்ல அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. உன் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நாம் நம்பிக்கை வைப்போம். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து உணர்ந்து நாம் சொல்லுவோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல குற்றம் செய்தோம், செய்யத்தகாதவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குப்படியே நீர் வாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற பொறுமையாயிரும். பாவத்திற்கும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நாளிலே நீர் எங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற திருவார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மரித்து மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட எழும்பி வர இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆமென். இந்த நாளுக்கென்று மாறி மாறி வாசிக்க வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 29. ரெஸ்பான்சிவ் ரீடிங் Psalm 29. மாறி மாறி வாசிக்கும் சங்கீதம் 29. பெலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் மாறி வாசிக்கும் சங்கீதம் 29. பெலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள்,
பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீயோனை காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். பாட முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. முதலாம் வேத பகுதியை பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் அதிகாரம் 7 verses 11 to 24. கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடகம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 24 வசனங்கள் முடிய. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறைகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவா சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டு இருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகளை யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த
உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாய் மாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. வாசிக்க கொடுக்கப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறிய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 20ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. Gospel according to Saint John chapter 12 verses 20 to 26. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பின் இடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண வந்திருக்கிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலி மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரதியா இருப்பதாக. ஆமென். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று சொல்லும் பொழுதே ஒவ்வொரு இந்தியனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை பார்க்கலாம். இதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று 1947ஆம் ஆண்டன்று இந்த தேசத்தின் குடிமக்கள் சுதந்திரத்தை பெற்றார்கள். ஆகவே இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு ஓய்வு நாளாக மட்டும் இதை நாம் கருதாமல் இந்திய தேசமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய சுதந்திரம் பெற்ற நாளாகிய இந்த நாள் ஆகும். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்று, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டன்று சுதந்திரம் பெற்று 43 நாட்களிலே இன்னொரு அதிசயம் நடைபெற்றது. என்ன அந்த அதிசயம் என்று பார்க்கும் பொழுது, செப்டம்பர் 27ஆம் தேதி அதே 1947ஆம் ஆண்டன்று நானும் நீங்களும் நேசிக்கின்ற தென்னிந்திய திருச்சபை உருவான நாள். சுதந்திரம் கிடைத்து 43 நாட்களிலே தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. சென்னையில் இருக்கின்ற, இன்றைக்கும் இருக்கின்ற சென்ட் ஜார்ஜ் கத்தீட்ரலிலே, பேராலயத்திலே ஒரு விசேஷித்த ஆராதனை நடைபெற்று 4 வித்தியாசமான பின்னணிகளை கொண்ட ஆங்கிலிக்கன் திருச்சபை, கான்கிரிகேஷனல் திருச்சபை, பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபை மற்றும்
வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் ஒன்றாக இணைந்து கைகுலுக்கி ஒரு திருச்சபையாக மாறினது. அதுதான் தென்னிந்திய திருச்சபை. ஆக மொத்தத்திலே இந்திய தேசத்தின் சுதந்திரத்துக்கும் தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்குதலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை பார்ப்பதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த விசேஷித்த நாளன்று நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தென்னிந்திய திருச்சபை பின்பற்றி வருகின்ற விசுவாசிகள் மத்தியிலே கற்றுத்தருகின்ற 2 சாக்கிரமந்துகளிலே முதலாவது சாக்கிரமத்தை இன்றைக்கு நான் தலைப்பாக பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பேப்டிசம் டையிங் அண்ட் ரைசிங் அப் வித் கிரைஸ்ட். அதாவது ஞான ஸ்நானம் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு எழும்புவது அல்லது உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறுவது. டையிங் அண்ட் ரைசிங் வித் கிரைஸ்ட். இன்றைக்கு ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது இதை எப்படியாக பார்க்கின்றோம்? எதற்காக தென்னிந்திய திருச்சபையிலே 2 சாக்கிரமந்துகளை நாம் கடைபிடித்து வருகின்றோம்? சில திருச்சபைகளிலே 5 இருக்கலாம், சில திருச்சபைகளிலே 7 இருக்கலாம். தென்னிந்திய திருச்சபையை விசுவாசிகள் பொறுத்த வரைக்கும் 2 சாக்கிரமந்துகளை நாம் கடைபிடித்து வருகின்றோம். முதலாவது சாக்கிரமந்து தான் நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக ஞான ஸ்நானம் என்று சொல்லுகின்றோம். 2வது சாக்கிரமந்து திருவிருந்திலே பங்கு பெறுவது, திருவிருந்து அல்லது பரிசுத்த நற்கரணை என்று சொல்லுகின்றோம். இந்த 2 சாக்கிரமந்துகளை எதற்காக தென்னிந்திய திருச்சபை, அதாவது சுதந்திர நாளுக்கு பிறகு 43வது நாள் என்று உருவாக்கப்பட்ட தென்னிந்திய திருச்சபையார் இந்த 2 சாக்கிரமந்துகளை எதற்காக கடைபிடித்து வருகின்றோம்? முக்கியமான காரணம் என்று சொல்லும் பொழுது இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கட்டளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசங்களையும் சீடராக்கி என்ன செய்யணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். வந்துருச்சா முதலாவது சாக்கிரமத்து? ரைட். ஆகவே இயேசுடைய வாயிலிருந்து நன்றாக பார்க்கவும், பேதுரு இதை சொல்லவில்லை, பவுலடியார் சொல்லவில்லை, ஏதோ ஒரு தூதன் சொல்லவில்லை, இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள். ஆகவே அதை இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையார் ஒரு சாக்கிரமந்தாக கடைபிடித்து வருகின்றோம். பிள்ளைகளுக்கு நாம் இன்றைக்கு சிறு குழந்தைகளுக்கு அவர்கள் 1 வயது ஆன பிறகோ அல்லது 2 வயது ஆன பிறகு ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஞான ஸ்நானத்தை கொடுக்கின்றோம். 2வது சாக்கிரமத்தை எதற்காக கொடுக்கின்றோம்? வருஷா வருஷம் யூதர்கள் கொண்டாடி வந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை இயேசு எருசலேம் பட்டணத்திலே அந்த மேல் வீட்டு அறையிலே 12 அமர்ந்து கொண்டிருக்கையில் அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை தருகின்றார். இந்த அப்பத்திற்கு பதிலாக என் மாம்சத்தையும் இந்த திராட்சரசத்துக்கு பதிலாக என்னுடைய இரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு நாள் வந்திருக்கிறது, நேரம் வந்திருக்கிறது. இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும், அதாவது என்னுடைய சரீரமும் என்னுடைய இரத்தமும் உங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி செல்லக்கூடியது. ஒவ்வொரு முறை நற்கரண ஆராதனை கொண்டாடும் பொழுது ஐயர் சொல்றார்ல, கடைசியில் இயேசு சொன்ன வார்த்தை, அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே அப்பத்தை எடுத்து அப்புறம் பாத்திரத்தை எடுத்து எல்லாம் சொல்லி முடிச்சு என்ன சொல்றாங்க? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசுடைய வாயிலிருந்து வருது. ஸோ இந்த 2 காரணங்களை நாம் மையமாக வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கட்டளையிட்டபடியால் இந்த 2 காரியங்களை நாம் தென்னிந்திய திருச்சபையிலே இன்றைக்கு சாக்கிரமந்தாக பின்பற்றி கடைபிடித்து வருகின்றோம். இந்த நாளிலே முதலாவது சாக்கிரமத்தை சற்று சுருக்கமாக நாம் தியானித்து அதனுடைய அர்த்தத்தை வேதத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள இன்றைக்கு ஒரு முயற்சி எடுக்க நமக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. மாஸ்க் கேட்ட ஆதியாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்டோம். இதிலே ஒரு காரியத்தை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். ஒருவேளை நீங்கள் இல்லத்திலே நேரம் கிடைக்கும் பொழுது இதை கவனத்தோடு பார்க்க முடியாது கேட்டுக்கொள்கின்றேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே நோவாவானவர், நோவாவுடைய காலத்தில் தான் இந்த ஜலப்பிரளயம் ஏற்பட்டதை பார்க்கின்றோம். நோவாவுக்கு வயது 600வது ஆண்டு, நோவா தாத்தாவுடைய 600வது ஆண்டின்
2ஆம் மாதத்தின் 17ஆம் தேதி என்னங்க நடந்துச்சு அன்னைக்கு? அன்னைக்கு தாங்க அந்த மழை ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேல போன மாதம் ஒரு 2 நாள் மழை பெஞ்சதுக்கு 32 பேர் செத்துட்டாங்க. வீடு இடிஞ்சு விழுந்து அநேகர் அந்த மின்சார கம்பங்கள் அவர் மேல் விழக்கூடிய எலக்ட்ரிகேஷனால அவர்கள் மரித்து போனதை பார்க்கின்றோம். 2 நாள் மழை வந்ததற்கு தொடர்ந்து சிந்தித்து பாருங்கள். 40 நாட்கள் இரவும் பகலும் நான் ஸ்டாப் மழை பெய்தால் எப்படி இருக்கும்? மலைகளே காணக்கூடாத அளவுக்கு அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கிறது. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நோவா தாத்தாவுடைய 600வது ஆண்டிலே 2ஆம் மாதத்தின் 17ஆம் தேதி. அப்படியே 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா நோவா தாத்தாவுடைய 601ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தின் 27ஆம் தேதி என்று அன்றைக்கு தான் பூமி காய்ந்திருந்தது. அப்பா, 40 நாள் பெஞ்ச மழைக்கு அது எப்போ மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துச்சுன்னா 1 வருஷம் தாண்டிடுச்சிங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கிறது. எதற்காக இந்த டைம் பீரியடை நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்? ஏற்படுத்தப்பட்ட அந்த சுத்திகரிப்பு சாதாரண சுத்திகரிப்பு இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் சுத்திகரிப்பாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது குழந்தை கொண்டு வருகிறார்கள், பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், ஞான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், திருச்சிபையார் இருக்கின்றார்கள், ஐயர் இருக்கிறாரு. அவ்வளவுதானா? முடிந்ததா? எதை பயன்படுத்துகின்றோம் ஞான ஸ்நானத்திலே? தண்ணீர், ஜலத்தை பயன்படுத்துகின்றோம். எதற்காக தண்ணீரை பயன்படுத்த வேண்டும்? எதற்காக ஜலத்தை பயன்படுத்த வேண்டும்? எண்ணெயை பயன்படுத்தலாம், வேற ஏதாவது இயற்கையான பொருட்களை பயன்படுத்தலாம். எதற்காக ஜலத்தை தண்ணீரை பயன்படுத்துகின்றோம்? ஒரு அடையாளம் இருக்கு சார், அதுக்கு சுத்திகரிக்கின்ற ஒரு அடையாளம், ஒரு தன்மை இருக்கிறது தண்ணீருக்கு. ஸோ நோவா தாத்தாவுடைய காலத்திலே இதே சுத்திகரிக்கக்கூடிய தன்மையை கொண்ட ஜலத்தை வைத்து பிதாவானவர் ஒரு ஜல பிரளயத்தை உண்டு பண்ணி இந்த உலகம் முழுவதும் ஒரு சுத்திகரிப்பை, ஒரு ஆவிக்குரிய ஞான ஸ்நானத்தை போத் தியரிட்டிக்கல் அண்ட் பிசிக்கலி அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது? பிதாவானவர் மனிதனை படைத்ததினாலே व्यसனப்படக்கூடிய அளவுக்கு மனுக்குலத்திற்குள் பாவங்கள் பெருகிவிட்டது. நோவா தாத்தா கதை நம்ம பல முறை கேட்டுட்டோம். சற்று இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. பிதாவானவர் அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால் எதற்காக கொண்டு நினைத்திருக்க வேண்டும்? இன்றைக்கு ஒருவேளை அதே பிதாவானவர் அதே கண்ணோட்டத்தோடு இந்த 2021ஆம் ஆண்டிலே இந்த பூமியில் உள்ள குடிமக்களை விசேஷமாக கிறிஸ்தவர்களை பார்த்தால் அதே சுத்திகரிப்பு தேவை என்று ஒருவேளை தீர்மானத்தை எடுத்து விடுவாரோ? நல்ல வேளை அவர் பிராமிஸ் கொடுத்துட்டார், இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு அழிவு வராது என்று சொல்லி ஒரு வானவில்லை வச்சுட்டார். அந்த வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றியா, இனிமேல் ஜலப்பிரளயத்து மூலமாக அழிவு வராது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு சுத்திகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேத நிபுணர்கள் அந்த சம்பவத்தை, சரித்திரத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை ஒரு ஆவிக்குரிய சுத்திகரிப்பாக, ஒரு ஞான ஸ்நானமாக பார்க்கின்றார்கள். நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தாரும் பேழையிலே வைக்கப்பட்ட அந்த மிருக ஜீவங்கள் அனைத்துமே ஜீவனோடு வெளியே புறப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு பரவி இருக்கிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த சுத்திகரிப்பின் காரணம் என்ன? பாவம். பாவம் அந்த அளவுக்கு பெருகி போயிருந்தது. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா கடவுள் இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை தனக்குள் பேசியிருப்பாரோ, எதற்காக நான் ஆணையிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு அழிவை நான் கொண்டு வரக்கூடாது என்று எதற்காக நானே ஆணையிட்டேன்? நினைச்சிருக்கலாம். நான் அப்படி வார்த்தையை கொடுத்துட்டேன்னா இனிமேல் ஜலப்பிரயாத்திலே இப்படிப்பட்ட அழிவு வராது என்று சொல்லி. ஆனால் ஒருவேளை அதையும் மீறி பல மடங்கு இன்றைக்கு நாம் உலகத்தார் சென்றிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு இந்த ஞான ஸ்நானத்தை, அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது, டையிங் அண்ட் ரைசிங் அப் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு மரித்து
மறுபடியும் எழும்புவதாக ஞான ஸ்நானத்தை வர்ணித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது பிரதர் ஞானஸ்நானம் ஆயிடுச்சா, ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்டால் நம்ம அதுக்கெல்லாம் சான்றிதழே வச்சுருக்கோம். கையில் தவர் பிஷப்பே கொடுத்தாரு எனக்கு ஞானஸ்நானம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சான்றிதழ். அதாவது வெளியரங்கமாக அடையாளமாக சான்றிதழை வைத்திருக்கின்றோம், ஃபோட்டோகிராஃபை வைத்திருக்கின்றோம், நல்லதுதான். ஆனால் இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை கொண்டு வருகிறது. வெறுமனை கையிலே சான்றிதழ் இருந்தால் போதுமா, ஞானஸ்நானம் பெற்றால் போதுமா, பேப்டிசம் ரெஜிஸ்டரில் உங்கள் பேர் இருந்தால் போதுமா? இல்லைவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவோடு மரித்து எழும்ப வேண்டும் சொன்னால் அதோட அர்த்தம் என்ன சார், என்ன மேடம் அதனுடைய அர்த்தம்? சிந்தித்து பார்க்க இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உங்களுக்கு ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எடுத்திருப்பீங்க, இல்லைனா ஒரு டீனேஜில் எடுத்திருப்பீங்க, சில பேர் அடல்ட் ஆன பிறகு எடுத்திருப்பீங்க. ஞானஸ்நானம் எங்களுக்கு தெரியுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சு என்று நாம் நினைக்கலாம். எதற்காக இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணைப்படி மறுபடியும் ஞானஸ்நானத்தின் டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க, எதற்கு இந்த தலைப்பு என்று ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம். அன்பானவர்களே, ஒருவேளை ஒரு புதிய சந்ததி ஒன்று இருக்கிறது, அந்த புதிய சந்ததிக்கு அந்த அர்த்தம் தேவை, அந்த பொருள் தேவை. ஞானஸ்நானம் என்று சொன்னால் என்ன, எதற்காக அப்பா அம்மா என்னை கூட்டு போனாங்க நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது, எதற்காக வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதியை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரு, இவைகளெல்லாம் நாம் நம்முடைய வருங்கால சந்ததியாருக்கு சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இதை தலைப்பாக நாம் பெற்றிருக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை நற்செய்தி பகுதியாக அதை நாம் வாசித்தோம். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நம்முடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர நான் விரும்புகின்றேன். முதலாவதாக 24ஆம் வசனத்தில் காணப்படுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகவே முதலாவதாக உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரப்போகின்ற வார்த்தை டையிங், சாக வேண்டும். என்னடா எடுத்தோடனே சாக வேண்டும் சொல்கிறார் ஐயரு, உயிரோடு இருக்கிறது பிடிக்கல ஐயருக்கு. இயேசு சொன்னது எப்படி சொல்கிறார் இவர்? இயேசுவானவர் இந்த குறிப்பிட்ட வார்த்தையை ஒரு கோதுமை மணியை உதாரணமாக வைத்து சொல்லும் பொழுது, நீங்கள் சாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? யூ டை டு யுவர் பாஸ்ட், அதாவது பழையவைகளை விட்டு ஒரு புதிய மனிதனாக மனுஷியாக நான் வர வேண்டும். எல்லாரும் பிறந்த உடனே நமக்குள்ள ஒரு ஜன்ம சுபாவம் இருக்கிறது, பழக்க தோஷங்கள் சில நமக்குள் இருக்கின்றது. சிறு வயது முதல் நமக்கு அறியாமலே நமக்குள் சில குணாதிசயங்கள் இருக்கிறது. ஒரு வயசு வரைக்கும் தெரியாது. ஆனால் இயேசுவின் கிறிஸ்துவின் ஞானத்திற்குள் வந்த பிறகு சில உணர்வுகள் வருகிறது. இப்படிலாம் பேசலாமா, இப்படிலாம் சிந்திக்கலாமா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யலாமா என்று ஒரு குரல், ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப் உள்ள இந்த டக்கு டக்கு டக்குன்னு பீப் பண்ணுது. பஸ்ஸு சாதாரணமாக போகுது, நல்ல ஸ்பீடில் போகுது, 80 போகுது, 90 போகுது, 130 போகுது. ஆனால் அதில் ஸ்பீட் கவர்னர் போட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் தாண்டின உடனே பிபி பிபின்னு சவுண்ட் போடுறதுல ஏதோ ஒரு லைட் காட்டுது, ஓவர் ஸ்பீடில் போகுது, கவர்மெண்ட் பஸ்ஸு, வேகமாக போகாத. ஒரு தடை, வேக தடை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அது வேக தடை இல்லாத வரைக்கும் ஸ்பீடு ஓடிட்டு இருந்துச்சு பஸ்ஸு. ஆனால் அது போட்ட உடனே வாகன ஓட்டுநருக்கு தெரியுது. அதுபோன்று ஒவ்வொரு மனுஷனுக்குள் ஒரு குறிப்பிட்ட வயதிலே ஒரு தடை ஒன்று வருகிறது, வேக தடை. தவறான வழிகளிலே போகும் பொழுது அந்த தடை ஒரு சைரன், பீப் 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 என்று சொல்லி என்னையும் உங்களையும் எச்சரிக்கிறது. இது ஞானஸ்நானம் வாங்கினவர்களுக்கும் வரும், ஞானஸ்நானம் வாங்காதவர்களுக்கும் வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு வருகிறது, ஆலயத்துக்கு வராதவர்களுக்கும் வருகிறது, அனைவருக்கும் இது வருகிறது. அதிலே விசேஷமாக நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லுகின்றவர்கள் நல்லதுதான், தேதியெல்லாம் குறித்து வச்சிருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு உணர்ச்சி வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். ஒரு நாளின் அனுபவம் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் என்று சொல்லி ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளிலும் நான் சாக வேண்டும். எதற்காக சாக வேண்டும்?
எனக்குள் இருக்கின்ற இந்த பழைய ஜன்ம சுபாவத்தை நான் விட்டுவிட வேண்டும். ஐ நீட் டு டை. வீட்டில் நல்ல இந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் மாம்பழம் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க, மற்றவங்க யாராவது வாங்கி தருவாங்க. நல்ல மாம்பழம்னா எக்கா எங்கே வாங்கினீங்க, அண்ணா எங்கேண்ணா வாங்கினீங்க, என்ன ஒரு ருசி, மாம்பழமா இது, அப்பா சூப்பர் டேஸ்ட். உடனே அந்த விதை அந்த கொட்டையை வந்துட்டு நமக்கு தூர போட மனசில்லை. ஏதாவது போட்டு இன்னொரு செடியோட கிராஃப்ட் பண்ணி அதே டேஸ்ட்டில் இன்னொரு மரத்தை நம்ம வர வைக்கணும். பார்க்கறதுக்கு அது ஒரு சாதாரண ஒரு விதை போல் இருக்கிறது, செத்தது போல் இருக்கிறது. ஆனால் அதை பூமியில் நாம் விதைக்கும் பொழுது ஒரு செடியாக அது வளர்ந்து மரமாக மாறி கனி தரக்கூடிய ஒரு மரமாக மாறுகிறது. அநேகருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. அதுபோன்றுதான் இன்னைக்கு நானும் நீங்களும் சாக வேண்டும். அந்த தன்மை சாக வேண்டும். வெளியரங்கமான உலக பிரகாரமான இந்த தன்மை சாக வேண்டும். அப்பொழுதுதான் வித்தியாசமான கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கின்ற அந்த கனி. மாம்பழ கொட்டையை பார்க்கும்போது அதுக்குள்ளேருந்து இவ்வளோலாம் வரும் நமக்கு தெரியுதா? தெரியல. படைப்பாளர் வச்சிருக்காருங்க, கிரியேட்டர் அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. யூ டோன்ட் நோ, உள்ள இவ்வளோ ஜீவன் இருக்குன்னா தெரியும். அதிசயம். அதுபோன்று எனக்குள் உங்களுக்குள் நானும் நீங்களும் ஒரு விதை. ஆனால் இந்த விதை சாக வேண்டும். we need to die. ஞான ஸ்நானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததை பார்க்கும் பொழுது அடுத்த வார்த்தை என்ன? முதலாவது வார்த்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது சாக வேண்டிய ஒரு அவசியம். இரண்டாவது வார்த்தை 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். எந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் எதிர்பார்க்குறீங்க? வெறுப்பு. வெறுப்பது. எதை வெறுப்பது? ஜீவனை வெறுப்பது. இந்த ஜீவனை வெறுக்கிறதுனா சில டைமில் நான் நண்பர்கள் வாழ்க்கையை வெறுத்துச்சுடா மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னா, என்னப்பா வேலைக்கு போனியா, என்ன வேலையோ என்னன்னோ, என்னப்பா டிஃபன் சாப்பிட்டியா, என்ன டிஃபனோ என்னவோ. இந்த மாதிரி வெறுப்பை பற்றி இங்கே பேசலை. அது வேற விதமான ஒரு வெறுப்பு, தற்காலிகமாக இருக்கும், அப்புறம் திடீர்னு ஜாலி ஆகிடுவாங்க, அது வேற. அப்படிப்பட்ட வெறுப்பை பற்றி இங்கே பேசவில்லை வசனத்திலே. இந்த ஜீவனை வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களை அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டாம். டோன்ட் ஃபால் இன் லவ் வித் வேர்ல்ட்லி திங்ஸ் என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ ஞான ஸ்நானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் என்ன சொன்ன? நாம் சாக வேண்டும். we need to die. இரண்டாவது காரியம், hate this life. இந்த உலகத்தையும் இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களை வெறுக்க வேண்டும். ஒரு கேள்வியை கேட்கலாம் நீங்க, ஏன் ஐயா நம்ம வாழ்றது இந்த பூமியில தானே, இந்த பூமிக்கு உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை நான் வெறுத்தால் நான் எப்பொழுது வாழ்க்கையை ரசிப்பது, எப்பொழுது வாழ்க்கை இன்பங்களை நான் பார்ப்பது? ஆம் மகனே, ஆம் மகளே, இந்த வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு பங்காக தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது நித்தியம் அல்ல, இது நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. இது வெறுமனே ஒரு விதை தான். இந்த விதை பூமி மண் என்கிற இந்த பூமியில விழுந்து ஒரு நாள் சாக வேண்டும். அதற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. அதுதான் கனி நிறைந்த வாழ்வு, நித்திய வாழ்வு என்று சொல்கின்றோம். அதுதான் என் முக்கியம். ஆகவே நீ இதை நேசிக்காமல் இதை வெறுத்து அதை தேடுகிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது காரியமாக இயேசு சொல்லுகிறார். மூணாவது காரியம் என்ன சொல்றாரு? ஞான ஸ்நானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது வார்த்தை நாம் செத்து சாக வேண்டும். இரண்டாவது காரியம் உலகத்தின் காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும், ஹேட் திஸ் லைஃப். மூன்றாவது காரியம் 26ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றுகிறவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அவரை மூன்றாவது காரியமாக என்ன பார்த்துக்கணும்? அவரை நாம் பின்பற்ற வேண்டும், ஃபாலோ ஹிம். முதலாவது நாம் சாக வேண்டும். இரண்டாவது காரியம் இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன செய்யணும்? அவரை பின்பற்ற வேண்டும். எப்போ ட்விட்டர் வந்துச்சோ, எப்போ இன்ஸ்டாகிராம் வந்துச்சோ, ஃபேஸ்புக் வந்துச்சோ, எல்லாரும் ஆளாளுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாலோவர்ஸ் ஆன் ட்விட்டர். ஒரு சின்ன கடையை வச்சுருக்கான். ஒரு முறை நீங்கள் எதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கிறான்,
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் மெசேஜஸ் வருது. டைட்டனில் போயிட்டு ஒரு வாட்ச் வாங்கினீங்கன்னா அங்கே எப்போல்லாம் ஆஃபர்ஸ் வருதோ உங்களுக்கு மெசேஜ். எங்களுடைய ஆஃபர்ஸ், லேட்டஸ்ட் ஆஃபர்ஸை பார்ப்பதற்கு ஃபாலோவர்ஸ் ஆன் ட்விட்டர், ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஏகப்பட்ட பேர் ஃபாலோவர்ஸ்னு போட்டிருக்காங்க. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் ஒரு வித்தியாசமான ட்விட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணார். அது என்ன ட்விட்டர் அக்கௌண்ட்டு? ரட்சிப்பை தரக்கூடிய ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட். அதில் சொல்லுகின்றார், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்ற வேண்டும், ஃபாலோ மீ என்று இயேசு சொன்னதை பார்க்கின்றோம். ஆனால் உண்மையாகவே அவரை பின்பற்றினருடைய முடிவை பார்க்கும் பொழுது ஒரு கசப்பான கொடூரமான முடிவாக இருந்தது. 12 பேருடைய வாழ்க்கையை பாருங்களேன். இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும்போது ஒருத்தன் தான் பரவாயில்ல, வேற ஆட்களை காணோம். ஆனால் அவர்கள் பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு அவர்களுக்குள் அந்த ஆவிக்குரிய திருத்தம் வந்த பிறகு பின்பற்றினார்கள். முடிவு என்ன? மரணம். ஆனால் அந்த மரணத்தின் விளைவு என்ன? திருச்சபை வளர்ந்தது, ஆத்துமாக்கள் வந்தது. திருச்சபை ஒரு சேவை மையமாக, ஒரு பரிசுத்த ஆலயமாக மாறினது. ரட்சிப்பை கொண்டு வருகின்ற ஒரு இல்லமாக மாறினது. காரணம் அந்த மரணம், அவருடைய தியாகம். இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் யாரை பின்பற்றுகின்றோம்? எதை பின்பற்றுகின்றோம்? எதை தேடுகின்றோம்? எதை நேசிக்கின்றோம்? நம்மையே பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள். ஐயா, நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், நல்லதுப்பா. என்னைக்கு வாங்கினீங்க? அன்னைக்கு வாங்கினேன். இந்த காரியங்களை நாம் பின்பற்றி வருகின்றோமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களிலே சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பின்பற்றி வருகின்றோமா? சிந்திக்க வேண்டிய நேரங்கள் அன்பானவர்களே. ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுலடியாரும் கூட ஞானஸ்நானத்தை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 3ஆவது வசனத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று அந்த மரணத்திற்குள் நான் ஞானஸ்நானம் பெறுவதாக சொல்லி 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நாம் இந்த ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்கிறதை பார்க்கின்றோம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்நானம் என்ன அர்த்தம்? அடக்கம். என்ன பாஸ்டர் வேற மாதிரி சொல்றீங்க? இப்போ ஞானஸ்நானம்னா அடக்கம்னா வேற இல்லை, கல்லறை தோட்டத்தில் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த அடக்கம் இல்லை. ஞானஸ்நானம் என்று சொன்னால் ஒரு அடக்கம் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? நம்முடைய பழைய ஜென்ம சுபாவம் என்று சொன்னேன், என்னுடைய பழைய மனிதன் என்று சொன்னேன் அல்லவா, அதை நாம் அடக்கம் செய்து விட்டோம். forget the past என்று சொல்லி, bury the past, பழையவைகளை நான் புதைத்து வைக்க வேண்டும், அதை அடக்கம் செய்து விட்டுவிட வேண்டும். 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த பழையவைகளை நான் சிலுவையிலே அறைந்து விட வேண்டிய ஒரு அழைப்பு அந்த 6ஆம் வசனத்தில் இருக்குது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மன்னிக்கும், தவறான வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று. சிலுவையிலே இந்த பழையவைகளை அறைந்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் லெந்து காலம் வரும் பொழுது அந்த வசனத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, அதை தான் ஒருவேளை இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் ஞானஸ்நானம் பெற்றுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள் மரித்து மறுபடியும் நாம் எழும்ப வேண்டும். அந்த பழைய பாவ காரியங்களை, பழைய பழக்க வழக்கங்களை,
பழைய தவறான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட ஒரு முயற்சி நாம் எடுக்கின்றோமா? அல்லது ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் செய்யல 30 வருஷமா இருக்கேன், 40 வருஷமா இருக்கேன், இந்த சர்ச்சையை நான் தான் கட்டினேன், இந்த லேண்டே நாங்கள் தான் வாங்கினோம், நாங்கள் தான் முற்பிதாக்கள், நாங்கள் தான் எல்லாம், நாங்கள் தான் இது, நாங்கள் தான் அது, எவ்வளோ நாளும் இதே பேசிட்டு இருக்கிறது? பேப்டிசம் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது சாதாரண வாழ்க்கை அல்ல அன்பானவர்களே. இட் இஸ் நாட் அ ஒன் டே ஷோ. நிரந்தரமாக மாம்சத்தோடு போராடக்கூடிய ஒரு அழைப்பு. எப்போ எல்லா மனுஷனுக்குமே அவன் பிறந்த நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு போராட்டங்க. மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் பலமுறை இந்த பிரசங்கத்தில் நம்ம பேசியிருக்கோம். மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் இந்த ஆவியானவருக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறதை பார்க்கின்றோம். மாம்சம் ஒரு வழியாக நம்மை நடத்தி செல்கிறது, ஆவியானவர் இன்னொரு வழியாக அந்த வழி வேண்டாம் மகனே மகளே என்று நேரான இயேசுவின் பாதையிலே வழிநடத்துவதை பார்க்கின்றோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளிலும் இந்த போராட்டத்திலே வெற்றி பெறதான் சிந்திக்க வேண்டும். மாம்சத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. மாம்சத்திற்குரிய காரியங்கள் எவைகள்? வாசித்து பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆவியின் கனி, மாம்சத்தின் காரியங்கள் எல்லாமே அழகாக பவுலுடைய எழுதியிருக்கிறார். அங்கே ஆவியின் கனியோ 9 போட்டிருக்காங்க. ஆனால் மாம்சத்துக்குரிய காரியங்கள் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. இன்றைக்கு அநேகர் அதற்கு தான் அடிமைகளாக இருக்கின்றோம். ஆவின் கனியையும் கனிகளையும் நாம் மறந்து விட்டோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஞானஸ்தானத்தை பற்றி நாம் பேசும் பொழுது இந்த கனியெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் வாங்கிட்டு 9 கனியில் 1 கூட காணோம்னா என்னங்க, வாட் இஸ் த யூஸ்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பானவர்களே. இன்றைக்கு மிக அன்போடு இரக்கத்தோடு கடவுள் என்னையும் உங்களையும் நேசிக்கிறபடியால் இந்த அழைப்பை அவர் தருகிறார். ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், திருச்சபையை நான் கட்டினேன், இதை செய்தேன், அதை செய்தேன், எல்லாம் நல்லது தான், வெரி குட். காட் வில் டெஃபினெட்லி பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அது மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கிறிஸ்டியனை தமிழில் ரொம்ப அழகாக வச்சிருக்காங்கல்ல, நம்ம பலமுறை இதை பேசிட்டோம். கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்துவன், கிறிஸ்துவள். கிறிஸ்துவோடு மரித்து எழும்பக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதா? அப்போதான் பேரு கிறிஸ்துவன், கிறிஸ்துவள். அது என்னங்க அந்த அனுபவம்? போராட்டங்க. ஒவ்வொரு நாளில் போராட்டத்திலே நாம் இந்த மாம்சத்திற்கு இடம் கொடுக்காமல் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் முடியும். அழைத்தவர் கைவிட மாட்டார். நம்மளை பார்த்து ஃபாலோ மீன்னு சொன்ன இயேசு அவர் என்ன ஷார்ட்கட்லேயே போனார்? நோ, அவரே சிலுவை சுமந்தார். அவர் அந்த சிலுவையின் வேதனை, அவமானங்களை மனிதர்கள் பப்ளிக்காக பார்த்து அவர் மேல் துப்பக்கூடிய அளவுக்கு இந்த அவமானத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் பெற்றுக்கொண்ட அழைப்பே வேற, அவர் ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானமே வேறு. அதான் யாக்கோபு யோவான் வந்துட்டு வலது பக்கம் இடது பக்கம் 2 இடத்தை கொடுன்னு கேட்கும் பொழுது, முடியுமாயா என்னுடைய ஞானஸ்தானம் உன்னால் முடியுமா? அவன் தெரியாமலே ஆமாங்க. அதான் ஆமன்பார்களை சற்று நினைத்து பாருங்கள். அநேக வேளைகளிலே பதவிகளை தேடுகின்றவர்கள் அல்லது குறிப்பிட்ட காரியம் எனக்கு வேண்டும் எதை தெரிந்து கேட்கிறார்களோ தெரியாமல் கேட்கிறார்களோ தெரியவில்லை. சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களை இந்த மனித கண்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிகமாக பேசின்றோம். நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி நோ, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒரு நாள் தம் என்று சொல்லி ஒரு அடி வரும். எந்த நாளில் தெரியும்? அதற்கு முன்பு நாம் திருந்து விட வேண்டும். நிறைய பேருக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கொடுக்குற 2வது மெசேஜ் ரொம்ப பிடிக்கும். 2வது வார்த்தை, இயேசு பேசின வார்த்தை என்ன? அந்த கல்லனை பார்த்து சொல்றார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட என்னது தெரியும் உங்களுக்கு, பரிதேசில் இருப்பாய். அவன் நிறைய பேருக்கு அதுக்கு ஒரு நம்பிக்கை. பாரியா அந்த கல்லனை லாஸ்ட் மினிட்ல மன்னிச்சுட்டார் பாத்தியா? அவன் சிலுவையில் சாக போறான், அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு, எனக்கு தரமாட்டாரா? இதுல நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை, இஷ்டத்துக்கும் துள்ளுறது. அதான் அவனை மன்னிச்சால என்னையும் மன்னிச்சுவார். அப்பா அது அவனுக்கு, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அதுக்குன்னு 9 மணிக்கு வந்தவனுக்கு அதே சம்பளம், 5 மணிக்கு வந்தவன் அதே சம்பளம், நான் 5 மணிக்கு தான் வருவேன்னா நோ. இட் இஸ் அ பேரபிள் வித் அ மீனிங், வித் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஓமையை சொல்லியிருக்கும் போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு அன்பானவர்களே, நம்மையே ஏமாற்றிக்கொண்டு உலகத்தையும் ஏமாற்றிக்கொண்டு எவ்வளவு நாள்? ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து ஒவ்வொரு நாளையும் எழும்ப முயற்சி எடுக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் ஞானஸ்தானமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இதை பற்றி நான் அதிக நேரத்தை நான் ஒருவேளை எடுத்துக்கொண்டிருக்கலாம். சொன்ன விஷயத்தை ஒருவேளை ஐயா அவர்கள் சொல்லுகிறது போல இருக்கிறது ஐயா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை கடைபிடிக்கும் வரை சொல்லிட்டே தான் இருக்கணும்.
பஸ்ஸில் ஒவ்வொரு முறையும் ஏறும் பொழுது கண்டக்டர் அதே 30 வருஷமாக அதே தான் சார், முன்ன வாங்க சார், முன்னாடி வாங்க சார், 30 வருஷமாக அதே தான் பாடிட்டு இருக்கான். அதே கண்டக்டர் தான். என்ன பண்ண, ஒவ்வொரு முறையும் புது முகத்தை பார்க்கும்போது சொல்லிட்டேன், முந்தே பண்ணி பெங்களூரில் பஸ்ஸில் ஏறினா முந்தே பண்ணி வாழ்க்கையிலும் முன்ன வர மாட்டாங்க, பஸ்லேயும் முன்ன வர மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை. அதுபோன்று தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஞானஸ்நானத்தை பற்றி பலமுறை நாம் கேள்விப்பட்டும் கூட அதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் பாதையில் நாம் நடக்கும் பொழுது போராட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள். இந்த போராட்டத்திலே அழைத்தவர் பலனை தருகின்றார். கடைசியிலே ஒரு சின்ன கதை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். இந்த கதை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே நம்முடைய தலைப்புக்கு அது பொருத்தமாக இருக்கிறபடியால் அதை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஞானஸ்நானம் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்து மறுபடியும் எழும்ப வேண்டும். தட் இஸ் பேப்டிசம். அப்போனா என்ன? பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும். இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் குரங்கை பிடிப்பாங்க. குரங்கு எப்படி பிடிப்பாங்க? குரங்குக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமை ஒரு மெட்டல் டப்பாவில் வச்சுருவாங்க. குரங்கு நடமாடக்கூடிய இடத்துல அது வரும். கடலைக்கானா உங்களுக்கு தெரியும், நம்ம குரங்குக்கு ரொம்ப பிடிச்சது பழம், கடலைக்காய், இதெல்லாம் பார்த்தா விடாது. இந்த ஒரு டப்பாவில் அழகாக போட்டு வச்சுருங்க. அந்த டப்பாவுடைய வாய் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அது உள்ளே இந்த குரங்கு உள்ளே கையை போடும் கடலைக்காய் எடுக்கிறதுக்கு. அது கை உள்ளே போடும்போது பெண்கள் வளையல் போடும்போது என்ன பண்ணுவாங்க? இப்படி வச்சுக்கிட்டேவா வளையல் போட முடியும்? அப்படி கொஞ்சம் தாழ்மையாக இருக்கணும். விரல்லாம் கொஞ்சம் அப்படி அடக்குடக்கமாக இருந்தால் தான் வளையல் உள்ளே போகும். போன பிறகு எப்படி வேணால் ஆட்டிக்கலாம், அது வேறு விஷயம். அது கை உள்ளே போடும் பார்த்தீங்களா? அது கை எப்படி வச்சுட்டு உள்ளே போகணும். கடலைக்காவை எடுத்துட்டு கடலைக்காய் வெடி எடுக்கலான்னு சொல்லிட்டு கையை வெளியே எடுத்தால் தான் என்ன ஆகுது? கை இடிக்குது, மாட்டுது. அப்போ தான் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டுருக்கான், அழகாக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அந்த டப்பாவில் நிறைய நீல கயிறு ஒன்று கட்டிட்டு அந்த கயிறை டக்குன்னு போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பான் அவன். இந்த குரங்குக்கு, அது குரங்கு தானே, இது பேரும் குரங்கு தான், நடத்தையும் அப்படி தான் இருக்குது. அது என்ன பண்ணாது? அந்த கடலைக்காவை விடாது. கடலைக்காவை விட்டுடுச்சுன்னா கையை அப்படி மறுபடியும் அப்படி ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஆனால் அந்த குரங்குக்கு தெரியல, கடலைக்காவும் வேணும், உயிரும் வேணும். எப்படியா? முடியாது. கடைசியில் அவன் பிடிச்சிட்டு போய் கேஜில் உள்ளே அடைச்சி வச்சுட்டு நல்ல ஒரு மங்கி பீஸ் ஆக்கிடுவான், அந்த ஷோ பீஸ் மாதிரி ஆக்கிரும். இன்றைக்கு அநேகர் அந்த குரங்குக்கு இருக்கின்ற மனப்பான்மையில் தான் இருக்கின்றோம். பழையவைகளை இன்னமும் சிலுவையில் அறைவிடவில்லை. அதுவும் வேணும், ரட்சிப்பும் வேணும், ஞானஸ்தானம். எப்படிங்க? இம்பாசிபிள். இந்த காரியத்தை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நகைச்சுவையான ஒரு கதையாக, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கலாம். எப்படி வேணுமென்றால் இதை பார்க்கலாம். இந்த அருமையான நாளில் என்பானவர்களே, அழைத்தவர் நம்முடைய பழைய ஜென்ம சுபாவத்தை விட்டுவிட, பழையவைகளை சிலுவையிலே அறைந்து விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காலை அழைப்பை அவர் தருகின்றார். இந்த அழைப்பை நாம் ஞானஸ்தானம் என்னவென்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 24ஆம் 25ஆம் 26ஆம் வசனத்தை போட்டிருக்க வேண்டுமாக, சாக வேண்டும், வாழ்க்கையை வெறுக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த 3 கட்டளைகளின் அடிப்படையிலே புரிந்து கொண்டு அவரை பின்பற்ற நாம் முயற்சி செய்வோமா? ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிட்டோம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் வாய்ப்பை தந்தீரே. ஞானஸ்நானம் என்று சொன்னால் அதனுடைய பொருளை, அர்த்தத்தை நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள தந்த வாய்ப்புக்காக நன்றி. இப்பொழுது கூட சுவாமி, நீரே எங்களை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். ஞானஸ்நானத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் இருக்கின்ற போராட்டங்களிலே நாங்கள் வெற்றிகரமாக முன்வர உடைய கிருபை எங்களுக்கு தேவை. தொடர்ந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளின் போராட்டங்களிலே நீரை வெற்றியை தந்து வழிநடத்தும்படியாக சொல்லி ஆண்டவராய் இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கையிடுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல பிறந்தார். புதிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோடு மரித்தோர் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். எனக்கு அன்பான திருச்சபையாரே, மறுபடியும் இந்த நாளிலே உங்களை திருச்சபையின் பரிபாலன குழுவின் சார்பாக சுதந்திர நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். தர்மியான நாளிலும் கூட கிறிஸ்து தருகின்ற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போமாக. ஏற்கனவே கடந்த வாரம் நம்முடைய ஆலயத்திலே ஆகஸ்ட் மாதத்தின் 1ஆம் தேதியன்று நடைபெற்ற பரிபாலன குழுவின் விவரங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். இந்த மூவாண்டிலே 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு என்கிற இந்த மூவாண்டிற்கான பரிபாலன குழுவின் செயலராக அன்பு சகோதரர் எஸ் சீமோன் அருள்ராஜ் அவர்கள், பொருளராக சகோதரர் பி ஜார்ஜ் விக்டர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு ஏற்கனவே கடந்த வாரம் அறிவித்தோம். அதைத் தொடர்ந்து இன்னமும் சில அறிவிப்புகள், பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நபர்களுடைய பெயர்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். இணை பொருளராக, அதாவது அசோசியேட் ட்ரெஷரராக அன்பு சகோதரர் ஜான்சன் நெஹ்ரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே உக்ரானக்காரர் ஸ்டீவர்டாக சகோதரர் ஹெச் ஜோன்ஸ் ராபின்சன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபை பெங்களூர் சிவில் ஏரியா கவுன்சிலை சார்ந்தது என்று அறிவோம். ஆகவே ஏரியா கவுன்சில் மெம்பர்ஸாக செயலர் பொருளர் அவர்களை தவிர இன்னும் 2 நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அவசியம். அதிலே ஏரியா கவுன்சில் மெம்பர்ஸிலே பெண்கள் சார்பாக மிஸ்ஸஸ் ஆஷா அன்னபாண்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட, 35 வயதுக்கு உட்பட்ட அந்த கேட்டகரியிலே சகோதரர் ஜெரி பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். டயசிசன் கவுன்சில் உறுப்பினர்களாக அன்பு சகோதரர் ஸ்டீஃபன் சௌந்தரராஜன் அவர்கள், அன்பு சகோதரர் ஏஆர் அப்ரஹாம் அவர்கள், பெண்கள் கேட்டகரியிலே மிஸ்ஸஸ் தேவபுஷ்பம் அவர்கள், 35 வயதுக்கு உட்பட்டவர்களில் மிஸ்டர் ஜெஹோ லாரன்ஸ் அவர்கள் இவர்கள் 4 நபர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி திருச்சபையாருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்கின்றேன். பரிபாலன குழுவிலே சண்டே ஸ்கூல், அதாவது ஓய்வு நாள் பள்ளியின் இன்சார்ஜாக திருமதி நிர்மலா சாம் அவர்களும், சண்டே ஸ்கூலுடைய சூப்பரிண்டெண்டாக மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் சோபிதம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கின்றோம். பரிபாலன குழுவிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தின், அதாவது விமென்ஸ் ஃபெலோஷிப் இன்சார்ஜாக மிஸ்ஸஸ் செல்வா டேனியல் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கின்றோம். வாலிபர்கள் யூத் இன்சார்ஜாக பரிபாலன குழுவிலே சகோதரர் டேவிட் பாக்கிய சுந்தரம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கொயர் இன்சார்ஜாக, பாடல் குழுவினருடைய இன்சார்ஜாக சகோதரர் ராஜேஷ் ஜான்சன் அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறோம். மாணவர்களே, அருமையான நாளிலே பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அருமையான நண்பர்கள் உடைய அழைப்பு என்னவென்று அவர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, நம்முடைய கடவுளுடைய கிருபையினாலே நம்முடைய பள்ளிக்கூடம் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் மேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இத்தனை ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டிலும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த 3 ஆண்டிற்கான ஸ்கூல் கமிட்டி அங்கத்தினருடைய பெயர்களையும் கூட நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஸ்கூல் கமிட்டியிலே பிரின்சிபால் மற்றும் கரஸ்பாண்டன்ட் அவர்கள் போக, பரிபாலன குழுவின் செயலர் மற்றும் ட்ரெஷரர் அவர்கள் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக இருக்கின்றார்கள். பாஸ்டேட் கமிட்டி ரெப்ரசன்டேட்டிவாக ஸ்கூல் கமிட்டியிலே அன்பு சகோதரர் ஏ ஆசிர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
சிஎஸ்ஐ கிரைஸ்ட் மேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ட்ரெஷரர் பொருளராக சகோதரர் விஜய் பாண்டியன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அகடமிக் கமிட்டி என்று சொல்லி அகடமிக்ஸ் கல்விக்கு சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை ஆலோசனைகளை தரும்படியாக அதிக அனுபவம் பெற்ற ஆவிக்குரிய விஷயங்களிலும் கூட அதிக ஆழமான சிந்தனையோடு முன் செல்கின்ற அருமையான நண்பர்கள் மிஸ்டர் சிரோமணி அவர்கள், மிஸ்டர் ராய் தாமஸ் அவர்கள் மற்றும் மிஸ்டர் வேதா ராபின்சன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். பரிபாலன குழுவும் மற்றும் திருச்சபையின் நிர்வாகத்தையும் குறித்து அதிக கரிசனை நமக்கு இருக்கிறது. அதுபோன்று நம்முடைய பள்ளிக்கூடத்தின் நிர்வாகத்தையும் குறித்தும் கூட திருச்சபையார் அனைவரும் கரிசனோடு இருக்கின்றீர்கள். தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக பணிவோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. திருச்சபையாருக்கு இந்த நாளிலே அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்று ஆலய ஆராதனையில் வலையொலி மூலமாக கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சபை மக்களையும் ஆராதனையை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற கனம் குருவானவர்கள் அவர்களையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மற்றும் திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் இந்த வலையொலி மூலமாக கண்டுகொண்டுகின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் பரிபாலன குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலய ஆண்கள் ஐக்கிய சங்க ஜபக்கூடுகை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. ஆர்வமுடைய திருச்சபை பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓய்வு நாள் பாடசாலையில் புதிதாக ஆசிரியராக பணிபுரிய விருப்பமுடையவர்கள் தங்கள் பெயரை ஓய்வு நாள் பாடசாலை பொறுப்பாளர் திருமதி நிர்மலா சாம் அவர்களிடம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஏற்கனவே அறிவித்தபடி பாடகர் குழு பாடற் பயிற்சி ஞாயிறு தோறும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வாரமும் அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதில் 12 வயது முதல் 15 வயதுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் அதிகமாக சேர்த்து விட ஊக்குவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்க உபவாச கூடுகை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. அதற்கான லிங்க் உங்களுக்கு தனித்தனியே உங்களோடது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. ஆர்வமுள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை லிங்க் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து பிடி அரிசி திட்டம் என்று ஏழைகளுக்கென பசியை போக்கும் திட்டமாக அவர்களுக்கு அரிசி கொடுக்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ள விரும்பினால் அதற்கான பைகளை பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களிடம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சினாடு நிர்வாகத்திலிருந்து நமக்கு 5 தையல் மிஷின்கள் பெறப்பட்டிருக்கின்றோம். இது இலவச தையற் பயிற்சி பள்ளியாகும். இப்பயிற்சி பள்ளியை நமது ஆலய வளாகத்தில் நமது அலுவலகத்திற்கு அருகே உள்ள மேடையில் நாம் நடத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கப்படியினால் இதற்கென தளம் மற்றும் மேற்கூரை சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். இந்த சரிபார்ப்பு பணியை உங்களில் யாராவது செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் உங்களுக்குரிய கொட்டேஷனை என்னிடமோ அல்லது நமது திருச்சபை குருவானவரிடமோ அலுவலக நேரத்தில் நேரில் வந்து ஒப்படைக்கும்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்னும் 2 தினங்களே உள்ளன என்பதையும்
இந்த கொட்டேஷனை நீங்கள் வழங்குவதற்கு 2 தினங்களே உள்ளன என்பதையும் அன்புடன் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். மேலும் கர்த்தருக்கு சித்தமானால் திருச்சபை மக்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தியை கூற விரும்புகின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 18/8/2021 அன்று நமது ஆலயத்திற்கு பெண்கள் ஐக்கிய சங்க சினாடு செக்ரட்டரியும் கேசிடி பெண்கள் ஐக்கிய சங்க தலைவரும் நமது பேராயர் அம்மாவுமான திருமதி எஸ்தர் பிரசன்னகுமார் அம்மா அவர்களும் நமது கேசிடி திருமண்டலத்தின் பெண்கள் ஐக்கிய சங்க செயலாளர் மற்றும் அவர்களது சினாடு குழுவினரும் சேர்ந்து நமது ஆலயத்திற்கு வருகை தந்து நமது சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலம் நடத்தப்பட இருக்கின்றதான அந்த சினாடு ப்ராஜெக்ட், அதாவது இலவச தையர் பயிற்சி பள்ளியை அவர்கள் தேவ நாம மகிமைக்கென்று அதை திறந்து வைக்க வருகை புரிய இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடவுளை நாமத்துக்கு மகிமையுண்டாக்கும்படியாக நாம் அனைவரும் பாமாலையிலே நான் ஜெப நிலையில் இருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். மகிமையும் என்றைக்கும் உடைமைகளே. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவன் இல்லாமல் எங்களுக்கு அழுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. கடவுளை, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக தந்தையே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே, இந்த தேசத்தின் சுதந்திர நாளாகிய இந்த நாளிலே நாங்கள் இந்த பரிசுத்த ஆலயத்துக்கு ஒருவேளை வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஊடகத்தின் வாயிலாகவும் ஆராதிக்க ஞான ஸ்நானத்தைக்குரிய வேதத்தில் சுவாமி உள்ளடங்கிய அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆஸ்வதிக்கிறப்பா. இந்த நாளிலும் கூட திருச்சபையார் அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரை ஆஸ்வத்து வழித்து வந்திருக்கிறீர். இப்பொழுதும் கூட பிதாவே, திருச்சபையின் மூத்த நண்பர்கள், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, சிறு பிள்ளைகளை நீரை பாதுகாக்க வேண்டும் அப்பா. 3வது அலையின் தாக்குதல் எந்த விதத்திலும் அவர்களை தொடாதபடிக்கு நீரை பாதுகாப்பை தந்துள்ளோம். இப்பொழுது கூட பிதாவே, திருச்சபையின் பரிபால குழுவின் நண்பர்கள், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உடைய அழைப்பை அறிந்து அவர்கள் செயல்பட வேண்டும். கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு எழும்ப வேண்டும் என்கிற ஞான ஸ்நானத்தின் அர்த்தத்தை இந்த அன்பு குடும்பத்தார் விசேஷமாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நம்முடைய ஆண்களுக்கு சங்கத்திற்காக, பெண்களுக்கு சங்கத்திற்காக, வாலிப சங்கம், ஓய்வு நாள் பள்ளியின் பிள்ளைகள், ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீரே புதிய ஊழியத்தின் பாதைகளை திறந்தருளும் சுவாமி. அழகான பள்ளிக்கூடத்திற்காக, பள்ளிக்கூடத்தின் முதல்வர், ஆசிரியர்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப், பெற்றோர்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் உள்ளவர்களை நீர் ஆஸ்வதிக்கும்படியே வேண்டிக் கொள்கின்றோம். அதுபோன்று பள்ளிக்கூடத்தினுடைய கமிட்டி, இந்த கமிட்டியிலே புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த மூவாண்டிலே சுவாமி அவர்கள் ஒரு பொறுப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக மட்டுமல்ல, அதை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நீரே கிருபை தந்தருளும் சுவாமி.
அப்படி வார்த்தைகளை வாசித்து அதன் தியானம் பண்ணுகின்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு கூட்டமாக நல்ல பிதாவே, அரசாங்கத்தின் காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தை சுவாமி எந்த திசையிலே அழைத்து செல்ல வேண்டும், பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள் அனைவருடைய முன்னேற்றத்திற்காக, கல்வி பயணத்தின் வெற்றிகளுக்காக இந்த அன்பு சகோதரர்கள் தருகின்ற ஆலோசனைகளை நீரே சுவாமி ஆசீர்வதிப்பீராக. ஒரு தானியலாக, ஒரு யோசேப்பாக, இவர்களை ஒரு சாமுவேலாக இவர்களை நீர் இந்த கமிட்டிகளிலே நீர் பயன்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுதும் கூட சுவாமி, நம்முடைய ஆலயத்திலே இசை கருவியை வாசிக்கின்ற நண்பர்கள், பாடுகின்ற நண்பர்கள், ஆலயத்தின் மீது வாஞ்சையுள்ள அநேக நண்பர்கள் இருக்கின்றார்கள். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையை நடத்துவதற்காக இந்த ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்கள் பார்க்கும்படியாக எல்லா விதமான ஆடியோ விஷுவல் ஒழுங்குமுறைகளை செய்த நண்பர்கள் அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீரே தொடர்ந்து எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீரே எங்களை வழிநடத்தணும் சுவாமி. நல்ல பிதாவே, இந்த தேசத்தின் பிரதமருக்காக, எல்லா கேபினெட் மந்திரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் சுவாமி எடுத்துக்கொள்ள போகின்ற தீர்மானங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்நாடகா மற்றும் தமிழகத்திற்காக, இரு மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இரு மாநிலங்களில் உள்ள உறவுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல சமாதானமான ஒரு உறவை நிறுத்தாரும். காவேரி நதியின் டெல்டா பகுதிகளிலே நல்ல மழையை தந்திருளும் சுவாமி. எந்த விதமான தண்ணீர் பிரச்சனை வராதபடிக்கு இரண்டு மாநிலங்களும் நீரை ஆஸ்வதிக்க வேண்டிக் கொள்கின்றோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த தேசத்தின் தலைவர்களை உடைய கரங்களில் ஒப்புக்கின்றோம். இந்த தேசத்தை நடத்த வேண்டிய முறையிலே அவர்கள் நடத்தி, நல்ல பிதாவே, மக்களுடைய தேவைகளை மனதில் வைத்து அவர்கள் செயல்பட வேண்டும். நீரை ஆஸ்வதியும், நீரை பொறுப்பேற்றுக்கொள்ளும் அப்பா. நாளிலும் கூட இந்த தேசத்திற்காக மறுபடியும் உம்மண்டே வருகின்றோம். எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ மொழிகளை பேசக்கூடிய இந்த நாட்டை நீரே ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆம் பிதாவே, எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளத்தை இந்த பாரத தேசத்திற்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. ஆம், இத்தனை மொழிகளை பேசுகின்றவர்களாக, இத்தனை வித்தியாசமான பின்னணிகளை கொண்ட கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது. ஆம் பிதாவே, இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தும் ஒரு நாடாக, பாரத தேசமாக நாங்கள் முன் செல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கள் அனைவரையும் சுவாமி இணைக்கின்ற அதிசயமான அன்பு, கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த அன்பு. ஆம் பிதாவே, உடைய கிருபையினால் இந்த தேசம் அநேக முன்னேற்றங்களை கடந்து வந்திருக்கிறது. தொடர்ந்து எங்களை நீர் பயன்படுத்திலும். தேசத்தை நாங்கள் நேசிக்கின்றவர்களாக, தேசத்திலே சுவாமி நாங்கள் விசுவாசமுள்ள குடிமக்களாக வாழ வேண்டும். தேசத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த தேசம் எனக்கு என்ன செய்கிறது என்கிற கேள்வியை கேட்பதற்கு பதிலாக, நான் இந்த நாட்டிற்காக என்ன செய்திருக்கிறேன் என்கிற கேள்வியை கேட்கின்ற ஒரு மனப்பான்மை நீ தாரும். இந்த வாரம் முழுவதும் பிரசனம், பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பிரசன்ன ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவுக்கவியாக பாமாலையிலே 299 பாமாலையை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 299. பாதுகா
சொந்தம் ரட்சியும் மாட்டில்லாத பாக்கியமும் அருளாத நல்கினீர் இன்னமும் காப்பாற்றுவீர். நான்கும் சொந்தம் நித்தமாய் தாசனை நீர் சுகமாய் தங்க செய்து மேய்ப்பரே காத்துமே துப்பாருமே. நானும் சொந்தம் தேவரீர் வழிகாட்டி போஷிப்பீர் பாவம் நீங்க கழுவும் ஆயுள் முற்றும் நடத்தும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமதாவிட்டு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வருவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.